10 பாயிண்ட் சொல்றேன், நீங்க கவனிங்க சார். பொய் நம்பர் 1, நானோ என் குடும்பத்திலேயோ ஒரு மருமகனோ மகனோ அரசியலுக்கு வரமாட்டேன். இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர், மருமகன் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர். 2வது உதயநிதி சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும் அரசியல் வரணும்னு இருக்கா இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க. பொய் நம்பர் 2. 3வது ஐயோ இளைஞர் அணிக்கெல்லாம் நான் வரமாட்டேன், வந்தார், பொய் நம்பர் 3. 4வது நான் கடைக்கோடி தொண்டரா நின்று இருப்பேன், எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன், எம்எல்ஏ ஆனார், பொய் நம்பர் 4. 5வது ஐயோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் எங்க அமைச்சர் ஆகணும், ஆனார், பொய் நம்பர் 6. 7வது பொய், நான் வந்து துணை முதல்வராக ஆகிறேன்னு யார் சொன்னா, நீங்க சும்மா மீடியா சொல்லிட்டு. ஆனா இத்தனை நடந்து சார். நீட் தேர்வு பொய் நம்பர் 8. 30 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார், பொய் நம்பர் 9 சார். கேஸுக்கு 100 ரூபா மானியம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 10 சார். பெட்ரோல் விலை 5 ரூபா குறைக்கிறேன், டீசல் விலை 4 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 11 சார். நகைக்கடை வந்துட்டீங்க. நகைக்கடை. அதுவும் இல்லாம பகுதி நேர ஊழியர் ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க சார், பொய் நம்பர் 10 11 சார். சொத்து வரி உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார், இபி இதுக்கு உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு 2500 ரூபா கொடுக்குறப்ப 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்கல சார். இப்படி பொய்ய மட்டுமே பேசிட்டு இருந்தா நான் சாதாரணமா 5000 ரூபாய் என் மளிகை கடையில பக்கத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சு மூட்டை தூக்குற பையனையே நான் வந்து பொய் பேசுறேன் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னா, ஒரு நாட்டோட ஆட்சி செய்யற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாயை திறந்தா பொய் 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 பொய். திமுக, ஸ்டாலின், உதயநிதி ஈக்குவல் டு பொய். இப்படி பேசினா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க?